வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு வெயில் வெளுத்து வாங்கிட்டு வர நேரத்துல ஒரு மழை பெஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி. ஆமாங்க, இந்த வருஷம் இந்தியாவுல தென்மேற்கு பருவமழை காலத்துல 6% கூடுதல் மழை பெய்யும்னு கணிக்கப்பட்டு இருக்கு. ஜூன் மாசம் துவங்கி செப்டம்பர் வரை உள்ள தென்மேற்கு பருவமழை காலத்துல சராசரியா இந்தியாவுல 87% மழை பெய்யும். இந்தியாவுல கூடுதலா பொழிய போற மழைக்கு லா நினோ விளைவுதான் காரணம் என சொல்லப்படுது. பசிபிக் பெருங்கடல நிகழும் மாற்றங்கள் உலகம் முழுவதும் உள்ள வானிலை விளைவுகள்ல எதிரொலிக்குது. பசிபிக் கடற்பரப்பு வெப்பமடைந்தா எல் நினோ, குளிர்ச்சி அடைஞ்சா லா நினோன்னு எளிமையா புரிஞ்சுக்கலாம். போன வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எல் நினோ தாக்கத்தால இந்தியாவுல 6% வரைக்கும் மழை குறைந்து காணப்பட்டது. இந்த எல் நினோ தாக்கம் ஜூன் மாசத்தோட முடியும்னு கணிக்கப்படுது. அந்த எல் நினோ முடிஞ்சதுக்கு அப்புறம் லா நினோ தாக்கம் தொடங்கும்னு வானிலை நிபுணர்கள் எதிர்பார்க்கிறாங்க. தற்போது நிலவி வரும் மிதமான எல் நினோ தாக்கம் தென்மேற்கு பருவமழை காலத்துல இன்னுமே வலுவிழந்து ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள்ல உபரி மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா கூறப்படுது. கடந்த வாரத்தை பொறுத்தவரை பசிபிக் பெருங்கடல் கணிசமா குளிர்ந்து இருக்கிறதா ஆஸ்திரேலிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கு. ஜூன்ல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் லா நினோ உருவாக 60% வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறதா அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற அதே நிலையில ஜூலை மாசத்துக்கு பிறகே லா நினோ உருவாகும்னு ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்காங்க. இந்த லா நினோவால அட்லாண்டிக்ல மிகப்பெரிய சூறாவளிகள் வீசும்னு சொல்ற நிபுணர்கள் இது புவி வெப்பமயமாகும் அளவை குறைக்க உதவும்னு சொல்றாங்க. பசிபிக் பெருங்கடல் மட்டும் இல்ல, இந்திய பெருங்கடல நடக்கிற மாற்றங்களும் காலநிலை நிகழ்வுகள்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த இந்தியன் ஓஷன் டிபோல் மேற்கு இந்திய பெருங்கடல்ல வெப்பத்தை அதிகரிக்கும், கிழக்கு இந்திய பெருங்கடல வெப்பத்தை குறைத்து விடும். ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள இந்திய பெருங்கடலோட வெப்பநிலையும் குறையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த பாதிப்பு தெற்கு ஆசியாவில துவங்கி ஆஸ்திரேலியா வரைக்கும் எதிரொலிக்கும்னு கூறப்படுது. பெருமளவு கடற்பரப்பை கொண்ட பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் வெப்பநிலை மாறும் போது அதுக்கு மேல வீசும் காற்றோட திசையே மாறுது. குறிப்பாக இந்த நிகழ்வுதான் உலகம் முழுசும் இருக்கிற வானிலை முறைகளை பாதிக்குது. எல் நினோ மற்றும் லா நினோ முக்கியமான வானிலை தாக்கங்களை ஏற்படுத்தினாலும் கூட இந்த காரணிகள் மட்டுமே பருவமழையை தீர்மானிக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம். வடமேற்கு, கிழக்கு அப்புறம் வடகிழக்கு இந்தியாவை தவிர்த்து நாட்டோட பெரும்பாலான பகுதிகளில் இயல்பை விட கூடுதல் மழை பெய்ய அதிக வாய்ப்பு இருக்கிறதா தற்போதைய கணிப்புகள் சுட்டிக்காட்டுவது குறிப்பிடத்தக்கது.